கனா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அன்பரசி சந்திரசேகரோட இமேஜை வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது மஞ்சு அங்கே வராங்க. அன்பரசி, உன் நிலைமையை பார்த்தியா? உங்கள் அப்பா பக்கத்துலேயே இருந்தும் உன்னால் அவர்கிட்ட மனசு விட்டு பேச முடியல. இப்படி அவரோட இமேஜை வச்சு பேசிகிட்ருக்கியே, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அன்பரசி, அதுக்கு நான் இந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, இந்த டோர்னமெண்ட்டில் நான் அனன்யாவை தோக்கடிக்க போகிறேன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போது மஞ்சு வந்துட்டு, ஏற்கனவே அந்த அனன்யாவுக்கு உன்னை பார்த்தா பிடிக்காது. இப்போ நாளைக்கு எல்லா உண்மையும் அவளுக்கு தெரிஞ்சா அதை இவ எப்படி எடுத்துப்பான்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் அவளுக்கு சொல்லி புரிய வச்சிருவேன் அப்படின்னு அன்பரசி ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறாங்க. சரி சரி, நீ நாளைக்கு டோர்னமெண்ட்டில் நல்லா ஓடணும்ல, நைட்டு நல்லா ரெஸ்டடுன்னு சொல்ல, அதுக்கு அன்பரசி, இல்லை பாட்டி கோவிலில் லட்சார்ச்சனை பூஜை வச்சுருக்காங்க, அதுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீ போயிட்டு வா, எது எப்படியோ நீ டோர்னமெண்ட்டில் வந்து நல்லா ஓடணும், ஜெயிக்கணும். சார் வாங்கி கொடுத்த ஹெல்த் பவுடர்லாம் நீ நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் பகவதி வீட்டை விட்டு வெளியில் வந்து வசந்தக்கா வீட்டில் வந்து யார் இருக்காங்கன்னு நாம் பார்க்கணும். இப்போ நல்லா இருட்டிடுச்சு, ஜன்னல் பக்கமாக போய் பார்த்தனா உள்ளே யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு பகவதி வந்துட்டு ஜன்னலை வந்து லைட்டாக திறந்து பார்க்குறாங்க. அப்போ அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால லைட்டாக ஒரு வாட்டர் பாட்டிலை வந்து மேலேருந்து கீழே தள்ளி விடுறாங்க. கீழே விழுந்த சத்தம் கேட்ட உடனே வசந்தா ஓடி வந்து பார்க்குறாங்க. என்ன இது, ஒருவேளை பூனை தள்ளி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பகவதி மறைஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. கஸ்தூரி பின்னாடியே வராங்க. என்னாச்சு வசந்தா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த குரலை கேட்ட உடனே பகவதி வந்துட்டு, என்ன இது புது குரலாக இருக்குது, அப்போ கண்டிப்பாக உள்ளே யாரோ இருக்காங்க, வசந்தாக்கா நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க. கஸ்தூரியை பார்த்துட்டு உடனே அவங்க மொபைலில் கஸ்தூரியோட ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க தான் அவங்க. அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நாம் உடனே இந்த விஷயத்த நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லிடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வராங்க. அந்த சமயம் பார்த்து ஜோயல் அங்கே வராங்க. யார் இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கான் அப்படின்னு பகவதி வந்து ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஜோயல் நேராக வசந்தா கிட்ட போய் பேசுகிறாங்க. வசந்தா கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் காலையில் வந்துட்டு போனேன்ல, பகவதி வந்துட்டாரான்னு கேட்க, அவர் அப்போவே வந்துட்டாரு, ஆனால் உங்கள் பேர் மறந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜோயல் வந்துட்டு, உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கஸ்தூரியோட ஃபோட்டோவை காமிச்சு, இவங்கள உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வசந்தா என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல், என்ன இது திடீர்னு வந்து ஒரு ஃபோட்டோவை காமிச்சு தெரியுமான்னு கேட்டால் எப்படி அது, எனக்கு இவங்களெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜோயல் வந்துட்டு, ஆமாம் தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜோயல் வந்துட்டு, நீங்கள் சந்திரசேகர் சாரில் வீட்டில் வேலை செய்கிறவங்க தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வசந்தா வந்துட்டு, ஆமாம் எதுக்காக இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வெரிஃபிகேஷனுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்கள், நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கேட்குறேம்மா, சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்க, வசந்தா எவ்வளோ கேட்டோம் உண்மையே சொல்ல மாட்டாங்க. அதனால் ஜோயல் அங்கேருந்து போயிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன இவங்க எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டாங்களே, நாம் என்ன பண்ணுறது, எப்படியாவது இவங்ககிட்ட நாம் உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பகவதி வந்துட்டு, இந்த விஷயத்த நாம் எப்படியாவது நம்ம ஃப்ரெண்டுக்கு சொல்லிடணும், நம்ம இந்த 10 லட்சத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க காலையே அட்டன் பண்ண மாட்டாங்க. அதனால் ஒரு வாய்ஸ் நோட் வந்து போட்டு அனுப்பிடுறாங்க. இந்த மாதிரி, அந்த கஸ்தூரியை வந்து நான் பார்த்துட்டேன், அவங்க அந்த 10 லட்சம் வந்து நமக்கு தான், நீ வந்து ராஜவேல் அண்ணன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிவிடு, உனக்கு 5 லட்சம் எனக்கு 5 லட்சம் இருக்கிற இடத்த வந்து அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அந்த பணத்தை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜை வந்து போட்டு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா ஜோயல் வந்து பகவதி வீட்டோட கதவை வந்து தட்டிகிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்போது நம்ம வீட்டு கதவை தட்டிகிட்டு இருக்கான், இவ்வளோ நேரம் வசந்தா வீட்டு கதவை தட்டிகிட்டு இருந்தான், இப்போ நம்ம வீட்டு கதவை எதுக்கு தட்டான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பகவதி வந்து ஜோயல் கிட்ட வந்து கேட்குறாங்க, யார் சார் நீங்கள், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்போது ஜோயல் வந்துட்டு, ரிஷி சாரோட கசின் தான் நான், உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கஸ்தூரியோட ஃபோட்டோவை காமிச்சு அவங்ககிட்ட கேட்குறாங்க. இவங்கள நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இவங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து வசந்தா அவங்களுக்கு வந்து தெரியும், ஆனால் அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க வந்துட்டு, நாம் இப்போ தான் நமக்கு 10 லட்சம் வரப்போகுதுன்னு சந்தோஷத்தில் இருந்தோம், இப்போ திடீர்னு இப்படி வந்து கேட்குறாங்களே,
என்ன ஆனாலும் சரி நாம் இந்த 10 லட்சத்தை விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரிஞ்சு யாரும் வசந்த அக்கா வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியல, நான் இங்கே தான் இருக்கேன், ஒரே ஒரு நாள் தான் ஊருக்கு போயிருந்தேன், மற்றபடி நான் இங்கே தான் இருக்கேன் சார், அப்படி யாரும் வந்த மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டு ஜோயல் அங்கேருந்து வந்துடுறாங்க. உடனே இந்த விஷயத்த ரிஷிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க கிட்ட எந்த உண்மையும் வர வைக்க முடியல, அவங்க உண்மையை சொல்லவும் மாட்டுறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் கஸ்தூரி எங்கே இருக்காங்கன்னு, ஆனால் சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னு ரிஷி கிட்ட சொல்கிறாங்க. அப்போது ரிஷி சரி, இந்த விஷயத்த நாம் வேறு மாதிரி தான் டீல் பண்ணணும், நைட் டைமாக வேறு போயிடுச்சு, அவங்கக்கிட்ட நாம் மிரட்டிலாம் கேட்க முடியாது, நாம் கொஞ்சம் சாஃப்டாக தான் டீல் பண்ணணும், நம்ம ரொம்ப மிரட்டி கேட்டோன்னா அவங்க பயந்துருவாங்க அப்படின்னு ரிஷி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ரவி ஜோயலுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஜோயல் இந்த மாதிரி எனக்கு ரவி கால் பண்ணுறான், நான் அவங்ககிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கோவிலில் லட்சாட்சண பூஜை நடந்துட்டுருக்கும். அப்போது அன்பரசி, சந்திரசேகர், ஜானகின்னு எல்லாரும் மாற்றி மாற்றி வேண்டிகிட்ருக்காங்க. சந்திரசேகர் ஒரு பக்கம், என்னோட அம்மு நாளைக்கு காலையில் வந்துடணும், நான் எனக்காகன்னு சொல்லலை, இந்த சொத்துக்காகன்னு யோசிக்கலை, என்னால் குட்டிமா படுற கஷ்டத்தை பார்க்க முடியல, அதனால் அம்மு எங்கே இருந்தாலும் நாளைக்கு காலையில் வந்துடணும் அப்படின்னு வேண்டிகிட்ருக்காங்க. அன்பரசி ஒரு பக்கம் இதையே வேண்டிகிட்ருக்க, ஜானகின்னு எல்லாரும் இதையே வேண்டிகிட்ருக்காங்க. அப்போ சிவகாமி, பாத்தியா, அந்த கஸ்தூரி வரணுன்றதுக்காக இவங்க எல்லாரும் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அனன்யா, அம்மா நீ கவலைப்படாதம்மா, அதெல்லாம் அவங்க வரமாட்டாங்க, அதான் பாட்டியும் தாத்தாவும் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நான் நினைக்கிறது தான் நடக்க போகுது, இந்த டோர்னமெண்ட்டில் அந்த அன்பரசியை நான் தோக்கடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, சிவகாமி கண்டிப்பாக நீ தாண்டி ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜவேலு ரவி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நாம் நாளைக்கு காலையில் வரைக்கும் ரொம்ப உஷாராக இருக்கணும், கண்ணில் விளக்கெண்ணையை விட்டு பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.